ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம் அன்னவியல் சேனல். இது வந்து முடக்கத்தாங்கீரை கொடி பாருங்கள். ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன். அப்படியே போது பாருங்கள் அந்த கொடி. ஆனால் இது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரையில் நம்ம தோசை மாவில் அரைச்சி பசங்களுக்கு தோசையும் ஊற்றி தரலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை. நானும் இங்கே பறித்து வச்சுருக்கேன் பாருங்கள், தெரியுதுங்களா? இது வந்து எல்லா வீட்லேயுமே வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தொட்டி இருந்தால் போதும். ஒரு சின்ன மக்கில் கூட வளர்க்கலாம். அதோட விதையை பாருங்கள், தெரியுதுங்களா? விதை இது வந்து இந்த விதை எப்படி தான் இருக்கும், கருப்பு உளுந்து மாதிரி இருக்கும், தெரியுதுங்களா? இதுதான் முடக்கத்தாங்கீரையோட விதை. இப்போ இந்த இதுலேருந்து தான் நான் இவ்வளோ விதை இருக்குது பாருங்கள். இதுலேருந்து தான் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள் செடி. ரொம்ப ரொம்ப மூலிகை செடி. இது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம எடுத்த முடக்கத்தாங்கீரையை நல்லா இது மாதிரி அலசிட்டு பிழிஞ்சு மிக்சியில் போட்டணும். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு மாவில் கலந்து தோசை ஊற்ற வேண்டியது தான். இது பாருங்க, இந்த முடக்கத்தாங்கீரை அரைச்சோம்ல, அதில் ஃபுல்லாக மாவில் கலந்துக்கலாம். நல்லா இப்படி கலந்துக்கணும். இந்த கீரை எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பாருங்கள். வெள்ளையாக இருந்த மாவு அப்படியே க்ரீன் கலரில் மாறிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே எடுத்து தோசை ஊற்ற வேண்டியது தான். தோசை சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், முடக்கத்தாங்கீரை தோசை ஊற்றியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைய டிஃபன் முடக்கத்தாங்கீரை தேங்காய் சட்னி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.